அனுமதி வாங்கிறார். இந்த அனுமதி எல்லாம் வேஸ்ட். அனுமதியாவது புண்ணாக்காவது. அவன் எல்லாத்தையும் ஏமாற்றத்துக்கு பார்க்குறான். தனியார் துறை இடஒதுக்கீடு என்பது தமிழகத்தில் மட்டும் இந்தியாவில் கொண்டு வரப்படணும்னா இன்னும் 10 ஆண்டுகள் நமக்கெல்லாம் ஒன்றுமே வேலையே கிடையாது. தனியார் துறை இடஒதுக்கீடை பற்றி எந்த கட்சியும் பேசலை. நான் ஏதோ தனிப்பட்ட முறையில் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, டோட்டலா தனியார் துறை இடஒதுக்கீடு என்பது மிக மிக அவசியமானது என்பதை நாம் உணர்ந்து கொண்டாக வேண்டும். தனியார் அரசு துறை பூரா காலி. இருக்கிற வருவாய்த்துறை மட்டும்தான் இப்போ இருக்கு. இப்போ நிதியை பற்றி சொன்னாங்க. அந்த நிதியை பற்றி இவங்களெல்லாம் வெளியிலிருந்து பார்க்குறாங்க. நான் உள்ள இருந்தே சொல்கிறேன். என் மனைவி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், மாவட்ட கவுன்சிலர். சற்றேறக்குறைய 12 மாதங்களாக அந்த மாவட்ட ஊராட்சி குழுக்கு நிதியே கிடையாது. மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி 3 மாசத்துக்கு ஒரு தடவை 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கூட்டம் போட்டாக்கா அந்த கூட்டத்தில் ஒரு 10 லட்ச ரூபாய் நிதி கொடுப்பாங்க. அது எத்தனை கிராமத்தில் ரோடு போடுறது, இல்லை கிராமத்தில் குழா கொடுக்கறது, இல்லை கிராமத்தில் இருக்கிற அடிப்படை வேலைகளுக்காக ஏதாவது ஒன்று செய்வோம். ஆனால் ஓராண்டு காலமாக ₹1 நிதி கிடையாது. 5 கூட்டம் நடந்திருக்கு இதுவரையில். மத்திய அரசாங்கம் எந்த நிதியும் கொடுக்கறது இல்லை. மாநில அரசாங்கம் போராடுறாங்க, பேசுறாங்க, சொல்றாங்க. இதெல்லாம் வேஸ்ட். மொத்த பேர் போய் சேர்ந்து சங்கர மடத்தை இடிங்க. சங்கர மடத்தை இடிச்சா தாங்க நியாயம் இருக்கும். போராட்டங்களுக்கு எல்லாம் அவன் சொல்லிக் கொடுக்குறான் நமக்கு. அவன் முன்னாடி போய் நிற்கிறான். அதான் யூஜிசியில் எடுத்துடுறேன், இடஒதுக்கீடு எடுத்துடுறேன், நான் அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்குறேன், இதெல்லாம் நீ போராடிக்கிட்டே இரு, நான் வேற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்றான். இதுவரை அவன் தான் நமக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கான். நம்ம அவனுக்கு வேலை கொடுக்கல. நான் தொடர்ந்து இதை பல கூட்டங்களில் சொல்லி கொண்டிருக்கிறேன். நாம் அவனுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா அவனை அடி. பெரியாருடைய கைத்தடி தேவை. பெரியாருடைய கைத்தடி இன்னைக்கு ஓடுற போய் தடியால அடிக்கணும். அடிச்சாதான் நியாயம் இருக்கும். ஏங்க இன்னைக்கு இங்க இந்த பக்கத்தில் டோல்கேட்ல இருந்து ஒருத்தர் போறாரு, வேட்டி மட்டும் கட்டிக்கிட்டு மேலே துண்டு போட்டுன்னு போறாரு. நான் இந்த பகுதியில் வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு துண்டு போட்டுன்னு போனா இந்த வட்டாரத்தில் இருக்கிற சமூகம் என்ன எப்படி மதிக்கும், எப்படி பார்ப்பான், எப்படி பார்ப்பாங்க? ஆனா ஒரு பாப்பான் அவன் மேல அப்படி வேர்வை நாத்தம் அப்படி ஒழுகுது. அந்த பூணூல் அந்த கருப்பா இருக்குது. அது வெள்ளையா கூட இருக்கிறது இல்லை, ஏன்னா உடம்புல இருக்கிற அழுக்கு இருக்கா. அப்படியே போறான். ஆனா அவனை பார்த்து சாமின்றான். அதான் நம்முடைய காஞ்சி அமுதன் 2-3 தடவை என்கிட்ட சொன்னார், சங்கர மடத்துக்கு நாம் ஒரு முறை ஒரு போராட்டத்தை நடத்தணும். அதாவது வேட்டி சட்டை பண்ணுமே சங்கராச்சாரியர் கொடுக்கணும். பாப்பானுக்கெல்லாம் வேட்டி சட்டை இல்லாத இருக்கிற பாப்பானுக்கெல்லாம் சட்டை வாங்கி கொடுக்கணும். சட்டை போட்டுக்கிட்டு ரோட்டுக்கு வாடான்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நாம் அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே அது செய்ய வேண்டிய விஷயம். ஒரு போராட்டம், வேண்டுகோள், போராட்டம் கூட இல்லையா, வேண்டுகோளாக அப்படி செய்யணும்னு சொன்னார். உண்மையிலே அது இது போன்ற அவனுக்கு நாம் வேலை கொடுக்காமல் நீ எந்த விதமான போராட்டங்கள் எடுத்தாலும் நடக்காது. இங்கெல்லாம் பிரச்சாரம் தான் சொல்றோம், பிரச்சாரமே கிடையாது. ஒரு தீ பத்த வச்சு அது ஊரை பத்தி எரியணும். அப்படியான போராட்டங்களை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் காஞ்சிபுரத்தில் இருக்கிற சங்கர மடத்தை இடிச்சோம்னா இந்தியா முழுக்க பத்தி எரியும். மொத்த பேர் காஞ்சிபுரத்தில் நிற்பான். அப்பதான் நம்முடைய கோரிக்கை முன்வைக்க முடியும், சொல்லணும். அப்படியான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு நான் என்னதான் ஊரா நம்மால் எழுந்து வரவே மாட்டான். அங்க வெட்டலாம், அங்க அடிக்கிறான்னா கும்பல் சேர்ந்துருவான். இப்படி நீங்க இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்குமே, இந்த பக்கம் போட்டோமாங்க எவனா குடிச்சிட்டு 2 பேருக்கு கச்சாமிச்சான்னு சொல்லிட்டோமா மொத்த கூட்டமா அங்க சேர்ந்துரும். ஆக இங்க போராடுகிற இந்த போராட்ட முறைகள் எல்லாம் இப்பொழுது தவறாக இருக்கிறது. போராட்டங்களை மாற்றணும். கூட பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் போட்டோம், இந்த 10 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஆர்னை வச்சு அந்த கோடியில ஒரு ஸ்பீக்கர் வைப்போம், அந்த கோடியில் ஒரு ஆர்னை கட்டுவோம், வரிசையா கேட்கும். இப்பெல்லாம் நம்ம போலீஸ் அப்படியே கண்ட்ரோல் போட்டு இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசு, நம்ம தமிழகம் பேசுகிறோம், அதுவே தப்பு, பேசக்கூடாது. தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு இதையெல்லாம் கவனிக்குது, எப்படி கண்டுக்கிறாங்கன்னே தெரியல. நம்ம விடுதலை சிறுத்தையின் சார்பில் ஒரு கொடி ஏற்றினா உடனே கொடி எடுக்கணும், அது ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் பிஜேபிக்காரன் நினைச்சா கொடி ஏற்றிட்டு போகிறோம். இந்த மூலையில் ஒரு கொடி பிஜேபி கொடி இருக்கு. அது யார்கிட்ட அனுமதி வாங்கி அந்த கொடி ஏற்றுறாங்கன்னு தெரியல. நான் அந்த இடத்துல விடுதலை சிறுத்தை கொடி ஏற்றணும்னு சொல்லி போய் உட்காந்தாக்கா எனக்கு தடை வரும். இங்க இருக்கிற போலீஸ், இங்க இருக்கிற நிர்வாகம்
மாநில அரசுக்குள்ளார இருக்கிற தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகத்துறையில வேலை பார்க்கிற எல்லா அதிகாரிகளும் RSS உடைய அந்த மைண்ட் அப்படியே இருக்கு. ஒரு RSS காரன் எப்படி இருப்பான்? IAS அதிகாரிலிருந்து IPS அதிகாரியிலிருந்து சாதாரண அலுவலக உதவியாளர் வரையில் அந்த மனநிலையிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கணும். அது உள்ளார இப்போ நம்ம போய் பார்க்கும்போது தான் தெரியுது. நான் கூட வெளியிலே இருந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக இந்த மாவட்ட கவுன்சில் வந்ததுக்கு பிறகு நிர்வாகத்துக்குள்ளே போய் பார்க்க போது எங்கே பார்த்தாலும் RSS காரணம் தான் இருக்கிறோம். எல்லாருக்கும் அந்த சனாதன கோட்பாடு, அந்த சாதிய மனநிலை இதிலிருந்து மீளவே இல்லை. அதே சமயத்தில் போராட்ட குணங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. இங்கே நம்மளுடைய தோழர் ஐயா ஜெயராமன் இருக்காங்க. 1987 அரசுடையர் ஆசிரியர் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 60,000 பேர் சிறைக்கு போனாங்க. 87க்கு பிறகு 97, 2007, 2017 கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக அரசுடையர் போராட்டமே நடக்கல. யோசிச்சு பாருங்க. கடைசி அன்னைக்கு கைது பண்ணி நேரு ஸ்டேடியத்தில் கொண்டு அடைக்கிறாங்க. திருப்பி எதிர்குச்சி ரோட்டுக்கு வந்துடுறான். மெட்ராஸ் ஸ்தம்பித்து போச்சு. அப்படிப்பட்ட அந்த போராட்ட குணங்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களிடம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அனைத்தும் தனியார் துறையாக மாறியதனுடைய விளைவு. மாணவர்லாம் போய் டேய் இன்னும் சொல்லி அனுப்புறா, டேய் உனக்கு LKGல 1.25 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுத்துக்கிறேன், ஒழுங்கா போய் ஸ்கூல்ல உட்காந்துட்டு வந்துடுறான், ஒழுங்கா போய் படுறான். இவன் தான் 1.25 லட்ச ரூபா கட்டுறானே.